கோதுமை தோசையெல்லாம் எல்லாரும் சூப்பரா ஊத்துறாங்க. நம்மளுக்கு மட்டும் தான் வந்து வழுவழுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்துட்டு நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. மறுபடியும் அதே மாரி தான் வந்துச்சு. ஏன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டு தண்ணியாட்டு கரைச்சி ஊத்த சொன்னாங்க. இதில ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ண சொன்னாங்க, வெள்ளை ரவை. அதையும் தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அது செட் ஆகல. ரொட்டி மாரி இருந்தது. நல்லா அதையெல்லாம் போகல. நான் ரொட்டி எப்படி சுடுவனோ அதே மைண்ட் செட்ல இருந்துச்சு. தக்காளி சட்னி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டாலும் நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னி நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு மேக்ஸிமம் தேங்காய் சட்னி தான் பிடிக்கிற மாரி இருந்தது. தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டு கரைச்சிருக்கணுமோ என்னமோ தெரியல. எனக்கு அதுவும் தெரியல. இது நேத்து நைட்டு வந்து தோசை ஊத்திட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளா செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேங்க. சரி என்ன பண்ணுறது 2, 3 நாளா சிம்பிளா செய்றேன்னு ஃபங்க்ஷனு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு சிம்பிளாவே செஞ்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தயிர் குழம்பு வச்சுட்டு, ரசம் வேண்டான்னு கூட பார்த்தேன். தயிர் குழம்பு ப்ளஸ் வந்து கேரட் பீன்ஸ் பொரியலோட நிறுத்திடலான்னு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னு தக்காளி 2 அரைச்சு அப்படியே ஊற்றி தக்காளி தாளிச்சு விட்டுட்டு தக்காளி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சோளக்கருது வாங்கிட்டு வந்து அப்படியே கிடந்துச்சு. அதையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு வேக வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாமாவோட ஃப்ரெண்டு தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே கொடுத்தாங்க அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. நான் கூட எதுக்கு கொண்டு வந்தீங்க தேவையில்லாமல் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அதை அப்படியே இத்து கொண்டு வீசின மாதிரி ஆயிடுச்சு. கொண்டு வந்ததுலேருந்து நாங்கள் பெரிய காரியம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு 4 நாள் வீட்லேயே இல்லைங்க. சரி என்ன பண்ண முடியும், அது இத்தே போயிடுச்சு, தூக்கி தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. இது பாருங்க, நான் இப்போ அந்த காட்டின சேரீ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெத்தலை கூரை புடவை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்டினா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க மாமா கூட. சரி கட்டி முடிச்சுட்டு கிளம்பியில் இப்படின்னு ஒரு முந்தி இழுத்து பிடிச்சி இப்படின்னு பாருங்கள், அப்படியே அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் அப்படியே பொழந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேஸ்ட்டாக போச்சு. எல்லா சரியும் இதே கண்டிஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ட்ரெண்டிங் போயிடுச்சுன்னு இதெல்லாம் கட்டாது இருந்தேன். இப்போ ட்ரெண்டிங் வந்த மாதிரி இருக்குது. சரி கட்டலாம். ட்ரெண்டிங் வந்தாலும் வராட்டியும் ஒரு செட்டு வந்து எல்லா சரியுமே மேரேஜ்க்கு எடுத்தாலும் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அன்றைக்கே மாமாவும் பேர் மேரேஜுக்கு வாங்கின ரிங் வேறு கட் ஆயிடுச்சா. என்ன புள்ள எனக்கு உனக்கு சேரீ எனக்கு ரிங் அப்படின்னாங்களா. எனக்கு அந்த மைண்ட் செட்டெல்லாம் இல்லை, கிழிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதுக்கு ஏன் கம்பேர் பண்ணுறீங்க, உங்களுது ஏதோ விஸ்குன்னு இப்படி இழுத்தீங்க உடஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு மேரேஜுக்கு ஒன்று கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இது அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா மத்தியான விருந்துக்கு போனோம். அக்கா பையனுக்கு மத்தியான விருந்துக்கு போயிட்டு நைட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நைட் போயிட்டு வந்துட்டோம். இதை வேறு கூப்பர் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு ஒரே டென்ஷனுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இப்படியே சுற்றிட்டு இருக்கிறான். அவங்ககிட்டயே இருக்க முடியல. காலையில் சாப்பாட்டை செய்ய வேண்டியது, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது, நைட்டு தான் வீட்டுக்கு வர வேண்டியது, மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போக வேண்டியது, பெரிய காரியத்துக்கு போக வேண்டியது அப்படின்னே போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்தது. சரி தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம், நம்மளுக்கு கை வந்த கலையே தக்காளி சாப்பாடு தானே. பசங்களையும் கேட்டேன். சரி தக்காளி சாப்பாடுனாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இது வேறு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம். சரி ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. ஏகப்பட்ட டிராஃபிக்கு. சரி அதனால் ஸ்கூல் பஸ் வந்து உள்ளே எல்லாம் வர முடியாது அப்படின்னாங்கன்னா அவுட் சைட் கொண்டு வந்து விட சொன்னாங்க. சரி அங்கே போய் விட்டுட்டு இருக்கையில் இது பெட்ரோல் பங்க் இங்கே தான் கொண்டு வந்து விட சொன்னாங்க. கோயில் கட்டில் வேலை மட்டும் கொஞ்சம் செஞ்சாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தே டிராஃபிக்கு எல்லாம் வந்து ரூட் மாற்றி விட்டாங்க. எங்கனாலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து கிராஸ் ஆகி வரக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த சைடு வர்றதுக்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்காக தான் இருந்தது. ஈவினிங் வந்து நார்மல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2-3 நாளாகவே எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்து டிராஃபிக் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு வந்து உள்ளூர் அப்படிங்கிறனால ரூட் மாற்றி போய்கிட்டோம். எங்களுக்கு தெரியுதில்ல, சரி இந்த ரூட்டுக்குள் போய்க்கலான்ட்டு. புதுசாக வந்தவங்களாம் மாட்டிட்டாங்க. அது மேரேஜ் டைமாக போச்சா, மேரேஜுக்கு நிறையா வந்தாங்க. எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் மண்டபம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த சைடு வந்தவங்க எல்லாமே டிராஃபிக் தான் மாட்டிக்கிட்டாங்க. சரி இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு போயிட்டு, அதாவது முகூர்த்தத்தை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இன்னும் 2 ஃபங்க்ஷன் அந்த அன்னைக்கே. வளகா பொண்ணு திரட்டி ஒன்றுங்க. 2மே பக்கத்து மண்டபமாக போயிடுச்சு. அந்த சைடு இந்த சைடும் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு நேரமே கிளம்பி வந்தாச்சுங்க.